என்னம்மா சொரக்காய் தளவ ஆரம்பிச்சிட்டியா? சொரக்காயா? சொரக்காயே எல்லாம் கேக்குறாங்கம்மா. சரி, அதே காய் இருக்குதான்னு பாக்குறேன். சரி, பாரு பாரு பாரு. இன்னைக்கு என்ன ஒரு 10 காய் பறிச்சிடலாமா? காயெல்லாம் பிஞ்சு நிறைய இருந்துச்சு. ஏதோ தொலாவிட்டு இருக்கிறேன். தொலாவிட்டு இருக்கியா? என்னாச்சு? காக்கா விட்டு பாரு. அடடா, ஐயோ காயின்னு பாரு. அடடாடா, எம்புட்டு காய். இந்த காய் எப்படிமா பார்க்காம விட்ட? அதே பார்க்கல. இந்த அங்கன ஒரு காய் இருக்கு. எங்க? அவன் மரம்புடுங்கிறவன் எனக்கு சொரக்கா இருந்தா பெருசா விடுன்னு சொன்னேன். சரிப்பா விடுறேன்னு சொன்னேன். நானும் பார்க்காதப்பயே 2 காய் முத்தி போச்சு. அவரு சொன்ன வாக்கு தான் பழிச்சிருச்சு. கண்ணு கட்டிடுச்சுமா உங்க அண்ணன். மரத்துக்கு தெளிவு கொடுக்கணும், எனக்கு இது கொடுக்க வேணும்னு. சராப்பா உனக்கு விடுறேன் இல்லைன்னு சொல்ல விடுறேன்னு சொன்னேன். அவன் யோகமா நம்ம தெரியல 2 காய் விட்டுருச்சு. முத்தி போச்சு. முத்தியே போச்சா? முத்தி போச்சு. சரி சரி. ஆமா, காயை பார்க்குறேன். குழம்புக்கு அது பிடிங்கி வைக்கிறது. நான் வீட்டில் குழம்பு வைக்க முடியல. கொண்டு போய் கேட்குறவங்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கேட்குறவங்க தான் கொடுக்க. உன்னோட காயை அவ்வளோ விருப்பப்பட்டு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேம்மா நான். என்னமோ? ஆமாம்மா, ஆமாம். அது புதருக்குள்ளே இருக்குது. இப்போ பிஞ்சு தாம்மா அதிகமாக இருக்குது. இந்தா அந்தாங்க பாரு, பிஞ்சு தான் இருக்குது. இன்னும் காய் இப்போ பிடிக்கல. இங்கே பாரு, உள்ள இருக்க தெரியாதுமா. அதான் எடுத்து மேலே விட்டாத்தே முன்னாடி இருந்தாத்தே பிடுங்க முடியும். போச்சு. அதுக்குன்னு தொலாவி எடுத்து முன்னாடி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் பெருசாச்சுன்னா பிடிக்கலாம்ல. சரி சரிம்மா. இந்த காயை சாப்பிட்டவங்க இன்னும் எனக்கு வேணும் கொடுங்க அப்படிங்கிறாங்களா? அதெல்லாம் ஐயா கறி மாதிரி இருக்குதுங்கிறாங்க. சொரக்காய் கறி மாதிரி இருக்குன்னு யாருனாலும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நீ சொல்லி நானே கேள்விப்படுறேம்மா. கறி மாதிரி இருக்குங்கிறாங்க காய். சரி சரி. அவ்வளோ நல்லா இருக்குதுங்கிறாங்க காய். சரி சரி. அதே தேடுறேன், கிடைக்குதான் அண்ணன் கடை பிடிங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தலாம் அப்படின்னு இருந்தால் பிஞ்சாதாம்மா இருக்குது. ஆமாம் ஆமாம், இந்த பிஞ்சு தான் அதிகமாக இருக்குது. பிஞ்சுதான் நிறையா இருக்குது. ஆமாம் ஆமாம். இந்தா பாரு, விடு. இன்னும் ஒரு வாரம் ஆயிடும். மகனுக்கு ஒன்று பிடி கொடுத்தலான்னு நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். கிடைக்க மாட்டேங்குது. அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா டேய், சொரக்கா திங்கிற யோகம் இல்லையா உனக்கு? அந்த மருந்தடிக்கிறவங்களுக்கு உனக்கு தோட்டத்துல சொரக்கா இருக்காமா? உனக்கு இருக்குது. அப்போ உனக்கு திங்க டேஸ்ட் கிடைக்கல போ. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவோட தெளிவிட்டு இருக்காங்க. தெளிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி